Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் பத்தி தான். இந்த வீடியோ நீங்க ஒரு வாட்டி பார்த்தா போதுங்க. நீங்க வெளியில எங்கேயோ போயிட்டு ப்ளவுஸ் கத்துக்கணும்ன்ற தேவையே இருக்காது. ஏன்னா நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். வீடியோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நான் பொறுமையா உங்களுக்கு புரியணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாலே போதுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. பொறுமையா நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி ஜஸ்ட் கொஞ்சம் டைம் நீங்க ஒதுக்கிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போதுங்க. நான் எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனால கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்றதான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில தான் நான் உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். நீங்க புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸ்டிச்சிங்க்கு வேணும்னா நான் அடுத்தது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் எப்படி தைக்கணும் என்ன ஏதுன்றது. இது நான் கட்டிங்க்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. இது ஃப்ரண்ட் ஓப்பன் உள்ள ஒரு பிளவுஸு. இதோடைய மெட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சுங்க. 34 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு பிளவுஸ் தான் இன்னைக்கு நான் கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் பேக் கட் பண்ணிடுறேன். நல்லா நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் உட்காந்து கரெக்டாக கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே விபரமாக புரியும். வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களுக்கே தெரியும் இது நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா. இதை பார்த்தா நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் கட்டிங் பண்ணிடலாமா இல்லையான்றது பார்த்தாலே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது பேக் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஃபால்சன் தான் பண்ண போகிறோம். இதுலேயே மடிக்கக்கூடாது. இது ஃபால்சன் பண்ணுற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே நீங்களும் கற்றுங்க. ஏன்னா நம்ம இதுலேயே பேக்கில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது, ஃபிட்டிங்கும் நல்லா வராது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸுடைய லென்த்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸுடைய லென்த்து 13 இன்ச் பேக்கில், ஃப்ரண்ட்டில் 14 இன்ச்சு. 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். மேலே 1/4 இன்ச் ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சு பண்ணுற மார்க் தைக்க போகிறது. மேலே பண்ணுற மார்க் கட்டிங் பண்ண போகிற இடம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மார்ஜின். அதே மாதிரி இங்கேயும் 13 இன்ச்சில் ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டு காமிச்சிடுறேன். இது லென்த்து, ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 13ன்றது பேக்குக்கு தான் 13, ஃப்ரண்ட்டுக்கு 14 வரும். எப்பவுமே நீங்கள் பேக்கை விட ஃப்ரண்ட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட்டில் ஷார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக எப்பவுமே பேக்கில் வைக்கிறத விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க ஃப்ரண்ட்டில். இப்போ 13 இன்ச் லென்த்தில் மார்க் பண்ணிட்டோமா. அடுத்தது ஷோல்டர் அளவு பார்த்துடலாம். ஷோல்டருடைய அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 இன்ச்சு. இப்போ நம்ம 14 இன்ச்சுனா அந்த 14 அப்படியே வைக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய நெக்கு இறக்கமான நெக்கு. ஃப்ரண்ட்டும் இறக்கும், பேக்கும் இறக்கும். என்னன்னா டீப் நெக்கு ரெண்டுமே. பேக்கில் எவ்வளோ டீப்னு கேட்டிங்கன்னா 8 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஷோல்டருடைய அளவு 14. அப்போ 14ல் 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிடுவேன். 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன்னா 11 இன்ச்சு. அப்போ அந்த 11 இன்ச்சில் வச்சுட்டு அதில் பாதி 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. ஷோல்டருடைய அகலம் 2.25 இன்ச்சு. 2.25 ஒரு மார்க்கு. அதே மாதிரி 1/4 இன்ச் தள்ளிட்டு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இதுதான் ஷோல்டருடைய அகலம். சரிங்களா. இப்போ 14 இன்ச்சில் நான் எதுக்கு 3 இன்ச் மைனஸ் பண்ணேன்னு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேக்லேயும் டீப் நெக் வைக்கிறோம், ஃப்ரண்ட்லேயும் டீப் நெக் வைக்கிறோம்னா அப்போ இருக்கிற ஷோல்டர் அளவே வைக்க முடியாது. அப்படி வச்சா ஷோல்டர் ட்ராப் ஆகிடும், இறங்கிடும். ஸோ அதனால் அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 11 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. எல்லா அளவுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வைக்கணுமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா அளவும் கிடையாது. அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். நிறைய டீப் நெக் இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் நம்ம ஷோல்டர் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்ட்டு 1 இன்ச் 2 இன்ச்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்காது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஓரளவுக்கு தான் நம்ம கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ இதே க்ளோஸ் நெக், காலர் நெக், போட் நெக் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அந்த ஷோல்டர் அளவு அப்படியே வைக்கணும். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி. இப்போ நம்ம ஷோல்டர் அளவு பண்ணிட்டோமா. அப்படியே இங்கே எவ்வளோ வச்சோம் 5.5 இன்ச்சு. இந்த டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 5.5 இன்ச்சு. இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் டவுன், இது ஆம்ஹோல் டவுனுக்கு 5.5 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி 6 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா. அடுத்தது
அப்பர் செஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. 32 இன்ச்சை வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு கரெக்டாக 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. அடுத்தது இடுப்பளவு 29 இன்ச்சு. 29 4 டிவைட் பண்ணலாம். 7.25 இன்ச் வருது. 7.25 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 8.25 இன்ச்சு கரெக்டாக 8.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். அப்படியே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச் எதுக்குன்னா சைட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு 1க்கு 2-3 தையல் போடுவோம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறோம். ஏன்னா ஃபியூச்சரில் லூஸ் டைட் வந்ததுன்னா நம்ம தையல் பிச்சு விடுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் வந்து தள்ளி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இடுப்பில் வந்து நம்ம 4ல் ஒரு பங்கு போட்டு அதுலேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச்சு இப்படி உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சில் பாதி 3.5 ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு, இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. இந்த 1 இன்ச்சு தான் பேக் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் டாட்டு. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். டாட்க்கு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு இறக்கும், அது மார்க் பண்ணிடலாம். 8 இன்ச்சு. எப்பவுமே வந்து அளவு எடுக்கும்போது இப்படி கிராஸில் தான் எடுக்கணும். இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு சில பேர் இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட வச்சு பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கிராஸில் வச்சே எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சில் வந்து கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இங்கே இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த உள்ள மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் ஸ்டிச்சிங் வர போகிற இடம். அங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 3 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே வைக்கும்போது 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறேன். 1/2 இன்ச் வந்து அதிகம். இங்கே வச்ச அகலத்தை விட இங்கே அகலம் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் பேக் நெக்குடைய ரவுண்ட் ஷேப் அது போடுறதுக்கு மார்க் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பேக் கிராஸ் எப்படின்னா ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் இறக்கிடுறேன். இறக்கிட்டு இங்கேருந்து 13 இன்ச் வந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு. 13 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா 11.5 இன்ச்சு. 11.5 பாதி 5.25 கரெக்டாக 5.25 ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இது பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்ன்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து இதுதான் ஆமூலுடைய ஷேப் வர போகிற இடம். இந்த ஆமூலாண்ட பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் இறக்கிட்டு இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் நம்ம பேக் கிராஸ்ன்ட்டு. ஃப்ரண்ட்லையும் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் கிராஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும். அப்போ தான் இந்த ஆமூலாண்டெல்லாம் அந்த சுருக்கங்கள் எக்ஸ்ட்ரா துணி நிற்கிறதெல்லாம் வராது. அந்த ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நான் ஸ்கேல் வச்சு மார்க் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி. இது பேக் நெக்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப் மார்க் போட்டிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து 1.25. இப்போ இப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கலாம். எடுத்துட்டோம் சரிங்களா. அடுத்தது மற்ற மார்க்கும் நான் பண்ணிடுறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமூல் ரவுண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. கரெக்டாக 14.5 இன்ச்சுன்னா அப்போ அதில் பாதி 7.25 இன்ச்சு. இப்படி வச்சு பார்த்துருவோம் 7.25 வருதான்ட்டு வருது. இப்போ நம்ம எப்படி இந்த கார்னர்லேருந்து இங்கே மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து அளந்து பார்த்துடலாம் ஆமூல் மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக 7.25 இன்ச்சு சரிங்களா.
14.5 ஆமோல் மெஷர்மெண்ட் சொன்னால் அதில் பாதி வந்து 7.25 இன்ச் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நான் வந்து பேக் வந்து உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுதான் சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடம்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு இப்படி ரவுண்டாக வந்து கொஞ்சம் அப்படி ஷேப் போட்டு மார்க் பண்ணுறேன். அது எதுக்காகன்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த மார்க்லேருந்து 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு சரிங்களா. இந்த எதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தைக்கும் போது இதே மாதிரி பெண்டாக போகாதா, சைடில் வந்து மேலே ஏறிடாதா, இந்த பக்கம் வந்து இது ஷார்ட் ஆகிடாதா அப்படி சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் ஷார்ட்டே ஆகாதுங்க. இது வந்து நீங்கள் பேக்கில் இப்படி டாட் பிடிச்ச உடனே இது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். சரிங்களா. இது எதுக்காகனா, நம்மளுக்கு ஆமோலில் வந்து சம்டைம் நம்ம இங்கே பண்ணுறதுலேயே ரிங்கிள்ஸ் வராது, துணி நிற்காது எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி அதையும் மீறி துணி நிற்கிது, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நிற்கிதுன்னா அப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது இப்படி இழுத்துச்சுன்னா ஆர்மோலில் கொஞ்சம் கூட சுருக்கமே வராது. அதுக்காக தான் இது வந்து மேலே ஏற்றி நான் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பேக் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இது நான் பேக் டாட்டுக்கு வந்து அர்க்காத் பண்ணிடுறேன். இது ஃபால்ஸ் இருக்கு. இது வந்து சைட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே துணியை வந்து திருப்பிட்டு இந்த பக்கம் போட்டிருக்கேன். நம்ம பேக் எடுத்தது இந்த பக்கத்தில் இருந்து. சரிங்களா. பேக் நம்ம எடுத்தது இப்படி எடுத்தோம். இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இது ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எப்படி இருக்கோ பேக் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது இப்போ நான் பண்ணுற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் உடைய அர்க்காத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காக 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆர்மோல் டாட் வந்து நம்ம பிடிப்போம் இல்லையா, இந்த கிராஸ்லேருந்து அது பிடிக்கும் போது அந்த 1/2 இன்ச் வந்து இதில் வந்து சேர்ந்துடும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் ஆர்மோல் டாட் பிடிக்கும் போது இந்த தள்ளி போட்டிருக்கிற மார்க் வந்து கரெக்டாக இந்த பேக் அர்க்காத் எங்கே இருக்கோ அதில் வந்து உக்காந்துரும். ஸோ அதை நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது எப்படி 1/2 இன்ச் தள்ளி போட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்து எடுத்துடுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் வந்து 7 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டாக அந்த 7 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். எப்படி பேக்குக்கு வந்து இந்த அகலம் வந்து அளந்தேனோ அதே மாதிரி இங்கே அளக்கும்போது 3 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே 3.25 இன்ச் ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணுறேன். பேக் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, இங்கே விட இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் தான் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது. எதுக்காகனா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து இவ்வளோ அகலம் தேவைப்படாது. இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு.
கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். பண்ணிட்டேன். அடுத்தது சென்டர் டாட் பாயிண்ட். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுடைய இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். டாட்டுடைய இறக்கம் வந்து 9 இன்ச்சு. கரெக்டாக 9 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கேருந்து 3 இன்ச்சு இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 9லேருந்து 3 இன்ச்சு 10, 11, 12. கரெக்டாக 12 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே இதுடைய அகலம், இந்த கோட் போட்டிருக்கேன் இல்லையா, ஸ்ட்ரைட் கோடு, இங்கேருந்து 3.25 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3.25 இன்ச்சு. இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த டாட்டுடைய அகலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறேன். இந்த மார்க்லேருந்து 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா, வச்சுட்டேன். இந்த கோடை வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹூக்கை பட்டி தான் இங்கே வரப்போகுது இந்த இடத்துல, இது ஃப்ரண்ட்டில். கரெக்டாக இந்த மார்க்லேருந்து 1.5 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இந்த கோட்லேருந்து 1.5 இன்ச் மேலே ஏற்றிட்டு இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் வெளியில் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இது எதுக்காக பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டாட்க்கு மார்க் போட்டிருக்கேன் எவ்வளோ அகலம் வரப்போகுதுன்ட்டு, ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து இந்த கோட்லேருந்து இங்கே மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹூக்கை பட்டி வரப்போகிற இடம். இங்கே வந்து இது சைடு ஸ்டிச்சிங் வரப்போகிற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த கோட்லேருந்து 2.25, இந்த இடத்துலேருந்து 1.5, இது ஹூக்கை பட்டி வரப்போகிற இடம். இது சைடு தையல் வரப்போகிற இடம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த யோக் பட்டி வைக்க போகிறதுக்காக ஷேப்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேப்போ இப்போ போட்டு காமிச்சிடுறேன். மெயினாக வந்து இந்த ஹூக்கை பட்டி இந்த கோட்லேருந்து இங்கே 1/2 இன்ச் வந்து வெளியில் தள்ளி ஒரு மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நெக்காண்டை வந்து இப்போ 1/4 இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் கட்டிங் பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இடுப்பளவு வந்து 29 இல்லையா, நம்ம 29 4 டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச் தள்ளி போட்ட இடத்துலேருந்து 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் வரைக்கும் 3.25, அந்த 3.25 எடுத்து இங்கே இந்த டாட் ஆண்ட வைப்போம். வச்சுட்டு கரெக்டாக 7.25க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடில் அதுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு டாட் மார்க்கும் போட்டு காமிச்சிடுறேன். இந்த ஹூக்கை பட்டி ஆண்ட வரப்போகிற டாட் மார்க், அதே மாதிரி ஆமோல் ஆண்ட வரப்போகிற டாட் மார்க். அதுக்கு முந்தி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து நான் 1/2 இன்ச் வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாட் வந்து இப்படி பிடிக்கும் போது சென்டர் டாட்டு இந்த இடத்துல வந்து துணி வந்து கம்மியாயிடும். கம்மியாகும் போது இந்த இடம் வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்காது, ஃபிட்டிங்குமே நல்லா இருக்காது. நீங்கள் இந்த 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு இங்கே இந்த பக்கம் மார்க் போட்டுட்டு இந்த ஷேப்பில் இப்படி வெட்டினீங்கன்னா இந்த டாட் போய் இப்படி பிடிக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகேங்களா,
அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டது ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஸ்பேஸ். அப்போ வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் இது ஃப்ரண்ட்டில். ஸோ அதை தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இதுலேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு இப்படி போடுங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது 1/4 இன்ச் வந்து எதுக்கு இங்கே தள்ளி போட்டிருக்கேன்னா, இப்படி நீங்கள் போடலைன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இப்படி துணி வந்து இங்கே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நெக்காண்ட. ஸோ அதனால வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி போட்டுங்க. அப்போ நீங்க வெட்டும் போது அந்த 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு நெக்குடைய டீப் வந்து கம்மியாயிடாதா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டைட் ஆயிடாதான்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஆகவே ஆகாது. இந்த 1/4 இன்ச்ன்றது வந்து அதுல வராது. ஸோ அதால நீங்க தள்ளிட்டு இப்படி வந்து போடலாம், கரெக்டா இருக்கும். பிளவுஸுடைய ஃபிட்டிங் எல்லாம் நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் ஹூ கைப்பட்டி அந்த வரப்போற டாட்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆமூல் டாட் அந்த வரப்போற மார்க்கும் பண்றேன். கவர் தட்டம் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சில் பாதி 1.25 இன்ச்சு, கரெக்டாக 1.25 ஒரு மார்க்கு. இங்கே இருந்தால் ஹூ கைப்பட்டி அந்த வரப்போகிற டாட் போட போகிறேன். கரெக்டாக டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்தது இப்படி இங்கே வரப்போகிற டாட்டுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக 5.5 இன்ச்சு. அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஆமூல்லேருந்து 5.5 இன்ச்சு. இங்கே வந்து ஆமூல் அண்டை வர போகிற டாட்டு. இப்போ நான் அதையும் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஆமூல் டாட்டுடைய லென்த் எவ்வளோன்னா கரெக்டாக 3.5 இன்ச்சு நீட்டு. பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் வச்சு இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ரவுண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஆமூலுடைய கவர் தட்டு இந்த பள்ளம் எடுப்போம் இல்லையா, அதுக்காக தான் அது பண்ணியிருக்கேன். நான் அதுவும் உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா இப்படி தான் நம்ம வெட்ட போகிறோன்றது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த மார்க் போட்டு காமிச்சிட்டே நான் கட்டிங் பண்ணிடுறேன். இந்த இடத்துல தான் வந்து இப்படி வெட்ட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட்டையும். இப்போ இங்கே அர்க்காத் பண்ணிக்கிறேன் எவ்வளோ டாட் பிடிக்கணும்ன்ட்டு. இது சைடு தையல் போடுறதுக்காக அர்க்காத்து, இது டாட்டுக்காக. இப்போ இது வந்து பெரிய ஊசி, இது குண்டு ஊசின்னு சொல்லுவோம். இதை வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் 3 டாட்டுக்குமே. இப்படி குண்டு ஊசியில் வச்சு மார்க் பண்ணோன்னா அப்படி இப்படின்னு நகராது, 2 ஃப்ரண்ட்டுக்குமே வந்து கரெக்டாக வந்து மார்க் விழும். ஏன்னா நம்ம நார்மலாகவே டீஸ் வச்சு வந்து மார்க் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஃப்ரண்ட் வந்து டாட் பிடிக்கும்போது டிஃப்ரெண்ட் வந்துடும். அதனால் இப்படி மோட்டா ஊசி வச்சு மார்க் பண்ணோன்னா அப்படி இப்படின்னு நகராது, கரெக்டாக இருக்கும் 2 ஃப்ரண்ட்டும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் தள்ளி போட்டிருக்கேன். இந்த ஆமோல் டாட் பிடிச்சா கரெக்டாக வரும்ன்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆமோல் டாட் இங்கே பிடிச்சோன்னா கரெக்டாக இதில் போய் உக்காந்துரும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு மார்க் பண்ணது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். இப்போ கீழே வந்து யோக் பட்டி வந்து கட் பண்ணிடலாம். பேக்குடைய லென்த்து 13, ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து 14ன்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ யோக் பட்டிக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 இன்ச் பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சொன்னதால கரெக்டாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பார்த்தா 3.25 இன்ச் வருது. 3.25 மார்க் பண்ணிக்கலாம். நான் நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 3.25 இந்த இடத்துல இங்கேயும் 3.25 தான். இதோடைய நீட்டு பார்த்தீங்கன்னா 9.5. இங்கே 3.25 அகலம், இதே 3.25 அகலம், இந்த லென்த்து வந்து 9.5. இப்போ இது வந்து நான் யோக் பட்டி கீழே வெட்டிக்கிறேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துடுறேன். இப்படி இங்கேருந்து கீழே இறக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 3.25 ஒரு மார்க்கு, இங்கேருந்து 1 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க்கு. அடுத்தது இங்கேருந்து இந்த நீட்டு 9.5 இருந்தது இல்லையா, அந்த 9.5 ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1/4 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி இங்கேயும் 3.25 ஒரு மார்க்கு, 1 இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு நான் எப்படி கட்டிங் பண்ண போகிறேன்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்படி தான் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இது அறுக்காததுக்குன்னா நம்ம கீழே வந்து இங்கே மடிக்கிறதுக்காக. இது இன்னொரு அர்க்காது வந்து இது ஹூக்கை பட்டியாண்ட வரப்போகிற இடம்ட்டு, இது வந்து பேக் சைடு. இதுக்கு வந்து ஒரு அர்க்காத் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் யோக் பட்டியும் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், யோக் பட்டி வந்து இப்படி தான் வரப்போகுது. கரெக்டாக இந்த இடத்துல வரும். இங்கே வந்துட்டு இப்படி ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? பேக்கு ஃப்ரண்ட்டு யோக் பட்டி மூணுமே வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ கையும் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டபுளாக இப்படி ஃபோல்டாக இருக்குது. இதை வந்து இன்னொரு ஃபோல்டாக பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரே நேரத்தில் 2 கையும் நம்ம கட்டிங் பண்ணிட முடியும். அதுக்கு இங்கேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். ஸ்லீவுடைய லென்த்து வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, மேலே 1/4 இன்ச் ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். ஆமலுடைய ரவுண்டு வந்து 14 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சுன்னா 14 இன்ச்சில் வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 ஒரு பாயிண்ட் வருது. அப்போ நம்ம ஆமூல் டவுன் வந்து 3 ஒரு பாயிண்ட் கரெக்டாக இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ இங்கேருந்து ஆமுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 14, அதில் பாதி 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. இப்போ இங்கே கையுடைய லூஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. கரெக்டாக 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஆமலுடைய டவுனுக்கு ஷேப் எடுத்துக்கிறேன். இப்படி ஷேப் மார்க் வந்து போட்டுக்கிறேன். இது எதுக்கு இப்படி பெண்டு பண்ணுறேன்னா, இப்படி திருப்பும் போது அப்போ தான் துணி வந்து இப்படி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக
இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டணும் வைங்களேன், இப்படி பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்கும் துணி, அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உள் சைடு ஓவர்லாக் போடும்போது அந்த துணி போயிட்டு அதில் கவர் ஆகாது, அது தனியாக பிசுராக தெரியும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஷேப் எடுத்து வெட்டுறது. இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன் கையை. இங்கே சென்டராக இருக்காது போட்டேன். இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி கீழே எவ்வளோ ஃபோல்ட் பண்ண போகிறோன்றதுக்கும் போட்டுட்டேன். இப்போ கவர் த்ரெட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே சென்டராக இருக்கிறதுலேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு இங்கே மார்க் போட்டுட்டேன். இப்போது இங்கேருந்து இந்த சைடு ஸ்டிச்சிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ அப்படியே இது ஷேப் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் கவர் தட்டுக்கு. இந்த அர்க்காத் எதுக்குன்னா, இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க போகிறோன்ற அடையாளத்துக்கு. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நார்மலாக. இருந்தாலும் இந்த அர்க்காத் போட்டுக்கணும்னா தைக்கும்போது கொஞ்சம் மாறாமல் இருக்கும், கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். அதுக்காக தான் இது வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ண போகிற இடம், இது வந்து பேக்கில் அட்டாச் பண்ண போகிற இடம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் தான் கவர் தட்டு எடுத்திருக்கோம். கையிலையும் வந்து எங்கே கவர் தட்டு எடுத்திருக்கோமோ அதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க போகிறோம். சரிங்களா? இப்போது பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டேன். கீழே இது வரப்போகிற யோக் பட்டி அண்டு கை எல்லாமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட், அதான் மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு. 34 இன்ச் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் உட்காந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பார்த்துருங்க. நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கணுன்ற தேவையில்லை, இதையே நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து கூட கற்றுக்கலாம். பட் நான் இதுக்கு என்ன மெத்தட் சொன்னேனோ அதே மெத்தடாக நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். டாட் டவுன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஆமருடைய ரவுண்டு வந்து மெஷர்மெண்ட் மாறலாம். ஸோ இந்த மாதிரி தான் மாறுமே தவிர, பட் மெத்தட் எல்லாமே வந்து ஒரே மெத்தட் தான், ஒரே ட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கட் பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு வந்து அளவு மாறிச்சு, அதுக்கு எனக்கு எப்படி கட் பண்ணணும்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.